காடுகள்ல காட்டு விலங்குகள் அழுக்கான நீரை கூட குடிக்கும். ஆனா மனுஷங்களால இது முடியாது. முதல்ல வனவிலங்குகள் எப்படி தங்களை பாக்டீரியாக்கள்ல இருந்து தற்காத்துக் கொள்கிறதுன்னு பார்த்தா விலங்குகளோட கடினமான செரிமான மண்டலமும் ஒரு காரணமா இருக்கு. விலங்குகள் குடிக்கிற அசுத்தமான நீர் அது மட்டும் இல்லாம அது சாப்பிடுற அழுகிய அல்லது பச்சை மாமிசத்தை செரிக்க வைக்கிறதுக்கு அதோட செரிமான மண்டலத்துல அதிகமான வயிற்று அமிலம் சுரக்குது. இதுதான் பெரும்பாலான பாக்டீரியாக்கள் மற்றும் ஒட்டுண்ணிகளை கொல்லவும் செய்யுது. பொதுவாவே விலங்குகளுக்கு வலுவான நோய் எதிர்ப்பு சக்தியும் உண்டு. வனாந்தரத்துல கோடை காலங்கள்ல போதிய நீர்நிலைகள் கிடையாது. இதனாலேயே காட்டு விலங்குகள் வழக்கமான இடத்துக்கு தண்ணி குடிக்க போகுது. விலங்குகள் அதே இடத்துல மீண்டும் மீண்டும் தண்ணியை குடிக்குது. இதனால இயற்கையாகவே விலங்குகளோட உடல்ல அத்தகைய அழுக்கு நீருக்கு எதிராக ஒரு விதமான நோய் எதிர்ப்பும் இயற்கையாகவே உருவாக்க முயற்சி பண்ணுது. குறிப்பிட்ட பாக்டீரியாக்களை விலங்குகளோட உடல்ல உள்ள நோய் எதிர்ப்பு விரைவா சமாளிக்கும். இந்த வழியில அழுக்கு நீர்ல இருந்து உயிர் வாழ்ற விலங்குகள் இனப்பெருக்கம் மூலமா தங்களோட அதிக சகிப்புத்தன்மை கொண்ட நீர்க்கிருமிகளுக்கு எதிரான மரபணுக்களை தங்களோட சந்ததிக்கும் அனுப்ப முடியும். சுருக்கமா சொல்ல போனா பல வருட பரிணாம வளர்ச்சிக்கு பிறகு காட்டு விலங்குகள் தூய்மையற்ற நீரை நோக்கி சகிப்புத்தன்மையை வளர்த்துக் கொள்ளுது. வனப்பகுதியில உள்ள நீர் ஆதாரங்கள் நம்மளோட கண்ணுக்கு அதிகமா மாசுபட்டதா தோணலாம். ஆனா உண்மை என்னன்னா எல்லா நீர்நிலைகளும் உங்களை கொள்ளுற அளவுக்கு மாசுபடுத்தப்படவில்லை. மிக முக்கியமான விஷயம் என்னன்னா பெரும்பாலான விலங்குகளுக்கு ஸ்மெல் சென்ஸ் ரிசெப்டர்னு சொல்லப்படுற ஒரு வாசனை உணர்வு ஏற்பிகளும் இருக்கு. இதுதான் அந்தந்த விலங்குகளுக்கு தண்ணீர் உட்கொள்வதற்கு ஏற்றதா இல்லையா அப்படிங்கறத நுகர்ந்து கண்டறிய உதவுது. காட்டு விலங்குகள் மிக மோசமான தண்ணீரை ஜீரணிக்கிறதுல ஒரு மிகப்பெரிய வேலையும் செய்யுது. சோகமான உண்மை என்னன்னா விலங்குகள் கெட்ட நீரை குடிக்கிறதுனால சில சந்தர்ப்பங்கள்ல நோய்வாய்ப்பட்டு இறக்கவும் செய்யுது. அழுக்கு குட்டைகள்ல இருந்தோ அல்லது குளங்கள்ல இருந்தோ விலங்குகள் தண்ணியை குடிக்கிறத மட்டும்தான் நம்ம பாக்குறோம். ஆனா அதே விலங்குகள் அதுக்கப்புறம் நோய்வாய்ப்படும் போது அது தங்களை தானே மறைச்சு கொள்ளுது. அதை நம்மள பெரும்பாலும் யாருமே பார்த்திருக்க மாட்டோம். பல விலங்குகள் உண்மையிலேயே உடல்நிலை சரியில்லாம இருக்கும்போது புதற்கடியில மறைஞ்சி குணமடைற வரைக்கும் அல்லது இறக்கும் வரைக்கும் இருக்கும். நம்ம எல்லாரும் பொதுவா அழுக்கு நீரை குடிக்கிற விலங்குகளை மட்டும்தான் பார்த்திருப்போம். அந்த நீரை குடிக்கிறதுனால நோய்வாய்ப்பட்ட விலங்குகளை பார்த்திருக்க மாட்டோம். காடுகள்ல வாழ்ற பல விலங்குகள் நோயோட தான் வாழும். அது மட்டும் இல்லாம ஒட்டுண்ணிகளும் நிறைஞ்சிருக்கும். காட்டு விலங்குகளோட நோய் எதிர்ப்பு அமைப்பு சில பாக்டீரியாக்களை கையாளக்கூடியதுன்னு சொன்னா கூட அளவுக்கு மீறினா விலங்குகளோட நோய் எதிர்ப்பும் வேலை செய்யாம போகும். விலங்குகள் வழக்கமா குடிக்கிற நீர் திடீர்னு புதிய நோய் கிருமிகளால பாதிக்கப்பட்டதுன்னு சொன்னா அதை குடிக்கிற சில விலங்குகளோட மரணத்துக்கும் அது வழிவகுக்கும். பெரும்பாலான விலங்குகள் அழுக்கு நீரை குடிக்கிறதுனாலையும் அழுகிய நோயிட்ட இறைச்சியை சாப்பிடறதுனாலையும் தான் நோய்வாய்ப்படுது. இதனால மட்டும்தான் மிருக காட்சி சாலைகள்லயும் வனவிலங்கு காப்பகங்கள்லயும் வளரக்கூடிய விலங்குகள் காடுகள்ல இருக்கிற விலங்குகளை விட நீண்ட காலமா உயிர் வாழுது. நேரத்துக்கு நேரம் சுகாதாரமான இறைச்சி, சுத்தமான நீர், மருத்துவ கண்காணிப்புன்னு இதெல்லாம் தான் இந்த விலங்குகளோட ஆயுட்காலத்தை நீடிக்குது. மனுஷனை போலவே விலங்குகளுக்கும் தொற்று, ஒட்டுண்ணிகள், நோய்வாய்ப்படுதல்னு எல்லாமே இருக்கு. ஆனா அந்த காட்டு விலங்குகளோட இறுதி காலத்தையோ அல்லது அதன் அவஸ்தைகளையோ நம்ம நேரடியா பாக்குறதே கிடையாது. அதனால விலங்குகள் எவ்வளவு அசுத்தமான நீரை பருகினாலும் அல்லது அழுகிய மாமிசத்தை சாப்பிட்டாலும் எதுவுமே ஆகாது அப்படிங்கிற தவறான பார்வை மக்கள் மத்தியில இருக்கு. நோய் எதிர்ப்பு சக்தியும் ஓரளவுக்கு தான் விலங்குகளை பாதுகாக்கும். அதுக்கு மேல காட்டு விலங்குகளும் நோயினால அவதிப்பட்டு கடைசியில தன்னோட வாழ்வின் இறுதி கட்டத்தை நோக்கி பயணிக்குது. அப்படிங்கிறது தான் இங்க வருத்தத்துக்குரிய விஷயமா இருக்கு.